ஹாய் நண்பா நண்பீஸ். நீங்கள் ஒரு அரசு ஆசிரியரா இல்லை அரசு ஊழியரா? அப்போ உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பல வருஷமாக அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு, அதாவது இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கு. இந்த இரண்டு வேறுபட்ட தீர்ப்புகளுக்கு நடுவு நடந்த இந்த சட்ட போராட்டத்தில் கடைசியாக ஜெயிச்சது யாரு? அரசு ஊழியர்களுக்கு இனிமேல் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா இல்லையா? வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊக்க ஊதிய உயர்வுனா என்னன்னு சுருக்கமாக பார்த்தலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தங்களுடைய வேலைக்காகவோ இல்லை திறமையை வளர்த்துக்கவோ உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படித்தா அவங்களுக்கு ஊக்கத்தொகை பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுப்பாங்க. சம்பளத்தில் மாதம் மாதம் ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க. இது 1969 ஜியோ 48 கொண்டு வரப்பட்ட ஒரு பழைய திட்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த திட்டத்தால் அரசாங்கத்துக்கு ரொம்ப நிதி சுமை ஆகுதுன்னு சொல்லிட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு அன்னைக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஜியோ 37 மூலமாக இந்த இன்க்ரிமெண்ட் திட்டத்தையே பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சாங்க. மாதம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறத கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து பல ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாங்க. இதுக்கு முன்னாடி நீதிபதி சுரேஷ்குமார் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா 10/3/2020க்கு முன்னாடி உயர்கல்வி படித்தவங்களுக்கு ஊக்க ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு பெஞ்ச் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தீர்ப்பு சொன்னாங்க. இப்படி ஒரே நீதிமன்றத்தில் இருவேறு தீர்ப்புகள் வந்ததால இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க நீதிபதிகளான எஸ்.எம். சுப்பிரமணியம், அப்புறம் ஆஷா, அப்புறம் குமரேஷ் பாபு இவங்க அடங்கிய ஒரு முழு அமர்வு ஃபுல் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்ட விசாரணை நடத்துறாங்க. இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர்களான நளினி சிதம்பரம், கவிதா, உமா, சசிதரன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள்லாம் ஆசிரியர்கள் தரப்புல ரொம்ப திறமையா வாதாடினாங்களாம். நீதிபதி சுரேஷ்குமார் பெஞ்ச் கொடுத்த மாதிரி ஆசிரியர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுங்கன்ட்டு வாதங்கள் பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க. ஆனால் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு பார்த்தீங்கன்னா இந்த வாதங்கள் எல்லாமே நிராகரிச்சிட்டாரு. அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தான் சரின்ட்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. 11/6/2026 அன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. கோர்ட் தன்னோட தீர்ப்பை ரொம்ப தெளிவாக ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா கவனிங்க. ஊக்க ஊதிய உயர்வுன்றது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற ஒரு சலுகை தானே தவிர அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கம் வெளியிட்ட அரசாணையான 95 முற்றிலும் சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் உயர்கல்வி படித்தவங்களுக்கு சம்பளத்தில் மாதாந்திர இன்சென்டிவ் கிடையாது. அதுக்கு பதிலாக அரசாணை 95 படி ஒரே ஒரு முறை லம்சம் அமௌண்ட் மட்டுமே வழங்கப்படும்ட்டு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஆணைத்தரமாக சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் 10/3/2020க்கு முன்னாடியே அப்ளை பண்ணி ஆனால் இன்னும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னா உங்களுக்கும் இந்த புதிய திட்டத்தின்படி லம்சம் அமௌண்ட் மட்டுமே கிடைக்கும். இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா 10/3/2020க்கு முன்னாடியே இந்த இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அப்படி வாங்கினவங்க கிட்ட இருந்து பணத்தை திரும்ப வசூலிக்க கூடாதுன்னு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா பழைய இன்க்ரிமெண்ட் திட்டத்துக்கு ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா முழுசாக என்கார்ட் போட்டாங்க. இனிமேல் லம்சம் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ மக்களே, ஆயுள் முழுவதும் கிடைக்க வேண்டிய இந்த மாதாந்திர இன்சென்டிவ்க்கு பதிலாக அரசாங்கம் கொடுத்துருக்க இந்த ஒன் டைம் லம்சம் அமௌண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அரசு ஊழியர்களுக்கு நியாயமான ஒன்றா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.